இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குது. இந்த முதியோர் இல்லாததுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்பா அம்மா கூடயே இருக்கணும். இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் எத்தனை போய் சேர்க்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை நடித்தது தேவானி அம்மா சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்பா அம்மா ஆயா தாத்தா கூட இருக்கணும்னு நாங்கள் பார்க்கணும். படம் நல்லா இருந்ததுங்க. அதான் லைக் இப்போ வந்து பெரியவங்களை வீட்டில் நம்ம வச்சுக்காம சேச்சுரேட்டட் ஃபேமிலியாக வாழ்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பெரியவங்க வீட்டில் இருந்தால் சின்ன பசங்களுக்கு வந்து நல்லபடியாக வளர்க்க முடியும் அப்படின்றது. அதாவது இந்த இப்போதைய ப்ரெசன்ட் கலாச்சாரம் வந்து இல்லாமல் நம்ம முன்னாடி மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் சிறந்ததுன்ற மாதிரி ஒரு கதை. குழந்தைங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. தேவயானி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஆமாம், அது வேறு கமர்ஷியல், இது வந்து வெரி ஹார்ட் டச்சிங். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாப்பா நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருப்பா படம் நல்லா பார்த்தேன். எங்கள் ஸ்டோரியே இருக்குது. அப்பா அம்மாலாம் விட்டுட்டு எல்லா அக்கா ஒரு தனியாக முதியோர் பொண்ணு சேர்த்து விட்டு இப்போ அதே மாதிரி எங்கள் ஃபுல்லாக என் ஸ்டோரி தான். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அதான் உட்காந்து அழுதுன்னு இருந்தேன். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது சார். தேவானிக்கு ஒரு படத்தை அதே மாதிரி நமக்கு சொல்லி நல்லா இருக்குது. சூப்பர். பார்த்துக்கணும். இப்போ பத்தவங்க பார்த்துக்கணும். முதல்ல நாங்கள் வந்துட்டோம். இப்போ பிறந்தாலும் இந்த அப்பா அம்மாவுக்கு பசங்க பார்க்கணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. நடிச்ச தேவனை இந்த கூட பசங்க நல்லா சூப்பராக 2 பேரும் நல்லா நடிச்சிக்கிறாங்க. குழந்தை எப்படி காப்பாற்றுன்னா அதிகாரம் வேலையை போகல மாதிரி பார்த்துக்கணும். முதியோர்களை சேர்க்கணும். நல்லா இருக்கு. பார்த்தேன். என் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு மாதிரி இருந்ததுங்க. நேற்று கூட ஒரு மேரேஜுக்கு கூப்பிட்டாங்க எங்கள் மேமு, லதா மேம். நான் போகல. நீ ஏதோ ஒரு பிக்சர்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பிக்சர்னு தான் நினைக்கல. இங்கே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சீன் எடுக்கும்போது என்னுடைய கதை வரா மாதிரி இருந்தது. இங்கே படம் பார்க்குற ஒரு அழுதுனே தான் படம் பார்த்தேன். உண்மை தான். பணம் ஒரு முக்கியமாக போச்சு. பார்த்தேன் பின்னாடி போச்சு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்கள். ஒவ்வொரு இப்போ எனக்கு அடுத்த ஜெனரேஷனை இவங்க பார்க்கணும். என் பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும். நன்றி. இந்த படம் பார்த்ததில் மட்டும் இல்லை, அதை போல் நடித்து கொடுத்தாங்க பாருங்கள். அவங்களுக்கும் எங்களுக்கும் முதியோர் இல்லமே இல்லாமல் போகும்னு ஒரு நிலைமை ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. தாய் தந்தையே அவங்களே வந்து நம்ம செய்தது குற்றம் அந்த உணர்வு வரும். ஆனால் தாத்தா பாட்டிக்கு பேரன் பேத்திங்களை எவ்வளோ பாசம் இருக்கும், எப்படி அவங்க கஷ்டப்படுவாங்க, அந்த விளக்கத்தை எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. என்னையா ஐயோ சூப்பருங்க சார். அவங்க முடி இப்போ வந்து தெய்வானி நடிச்சிருக்கு. இப்போ நடத்துகிறாங்களே அவங்க தெய்வானி ஆகவும், இப்போ உமா அவங்க பேர் வந்து பேர் சொல்ல அந்த இதில் அவங்க தெய்வானி மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இதில் தெய்வானி இருக்கா போல். அதனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அவங்க நடித்தவங்க அத்தனை பேருமே சூப்பர் சார். அதில் தெய்வானி மேடம் ஃபஸ்ட்டு. அவங்க படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நாடகத்துலாம் தெய்வானிலும் பார்த்துருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்காங்க. இந்த இது வந்து ராமராஜ்யம் அடக்கிறா போல், நம்ம காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தா போல், இதனுடைய இந்த இனிமேல் அந்த முதியோர் கூட இல்லமே இல்லாமல் இருக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நம்பிக்கை எத்தனை பேர் இப்போ வந்து கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியாது. பேரண்ட்ஸை வந்து எத்தனை பேர் வந்து அம்மா நீங்கள் வாங்க நாங்கள் செய்ய தப்பு ஆனால் கூப்பிட்டு இல்லாதவங்க இருப்பாங்க. குழந்தைங்க இருக்கிறவங்க பேரன் பற்றி இருக்கிறவங்கள விட்டுட்டு இருக்கா இல்லைங்களா, அவங்கள மனம் திருந்த வாய்ப்பு உண்டு. மிக்க நன்றி. நல்லா இருக்கு சார். ஃபேமிலி கதையாக இருக்குது. பசங்க ரொம்ப அப்பா அம்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த காலத்தில் விட்டுறாங்க. பேரண்ட்ஸ் ஆனால் பசங்க பேரண்ட்டு வளர்த்துறாங்க, ஆனால் கடைசியில் விட்டுறாங்க. பார்த்துட்டான் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் பசங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வந்தால் வச்சுக்கலாம்.
அவங்களும் வச்சுக்கிற ஆசையில் இருப்பாங்க. இந்த படம் பார்த்தா அது மாதிரி சேஞ்ச் ஆவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பராக இருந்தது சார். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஒரு கதையா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்களும் அக்ஷயா ட்ரஸ்ட்லேருந்து தான் வரோம். ஒரு காரைக்கோட்டை சூரிய வம்சத்தை பார்த்த தேவனை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டரில் இந்த படத்தை பார்த்துருக்கோம். ஒரு தாமியோட உணர்வுகள் எப்படி இருக்குன்றதை பிரதிபலித்து வச்சுருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து வெளிநாட்டு போகிற இளைஞர்களுக்கு ஒரு பாடம். பணம், டாலரு, பவுண்டு அப்படின்றத விட்டுட்டு நம்ம இந்திய நாட்டையே முன்னேறலாம். சூப்பராக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அந்த இப்போ நடப்பு காலத்தில் வந்து எல்லாருமே ஃபாரின் போகணும், ஃபாரின் முகத்தோட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் தான் பெற்ற குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். அது ஆப்போசிட் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா கூட பேரண்ட்ஸோடு சேர்ந்து வாழணும். பேரண்ட்ஸோடு அவங்க வாழ்கிறப்ப இந்த கேர்டேக்கெல்லாம் தேவையே கிடையாது. அதனால் ஜாயின்ட் ஃபேமிலி முக்கியம். இப்படி அழிஞ்சு வர்ற காலத்தில் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியே இந்தியாவில் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அந்த மெசேஜ் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பர். தேவயானியாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்குது, ஹீரோயின், குட்டி பாப்பா, முக்கியமாக வில்லன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தர்ஷன் அந்த தம்பி வந்து நல்லா அது வில்லனாக ரொம்ப வந்து கடைசியில் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சூப்பர். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய மிக நல்ல படம். இந்த காலத்தில் எல்லாம் பணம் தான் நினச்சிட்டாங்க. அது வந்து பணமும் முக்கியம் வாழ்க்கை பொருளாதாரத்துக்கு நமக்கு. ஆனால் அது உறவுகளும் முக்கியம். கண்டிப்பாக உறவுகளை விட்டு நம்ம பிரியக்கூடாது. உறவுகளை வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு கண்டிப்பாக சொல்லணும், சொல்லி வளர்க்கணும். அது இனிமேல் ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷனை பார்க்கணும். இந்த ஜெனரேஷனோட அழியக்கூடாது. குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் இல்லைங்களா? நம்ம பெற்றுக்கிறது மட்டும் பெண்கள் வந்து இது கிடையாது. அது குழந்தைக்கு அம்மா அப்பா 2 பேரும் முக்கியம். தாத்தா பாட்டி, மாமா மாமி எல்லாருமே முக்கியம். அதில் இந்த படத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ். இந்த படத்து மூலம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கலாம். சூப்பர்.